தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எல் நீனோ. இந்த முறை சூப்பர் எல் நீனோ தாக்கம் 99% உறுதியாயிடுச்சா? உலகளாவிய சயின்டிஸ்ட்லாம் ஆமாம்மா நடிச்சு சொல்லிட்டாங்களா? இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பல பேரும் மெத்தனமாக விட்டுருப்போம். ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை? மத்திய அமைச்சர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காப்புல. நம்ம மத்திய அமைச்சர் 12 ஸ்டேட்ஸை லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான இடத்த பிடிச்சிருக்க மாநிலம் எது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த உலகளாவிய கிளைமேட் சயின்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வர்ற நவம்பர், டிசம்பர் அண்ட் அடுத்த வருஷம் ஜனவரி, இந்த 3 மாத காலகட்டம் இருக்குல்ல, இந்த பீரியடில் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள், கடல் மேற்பரப்போட இந்த வெப்பநிலை இது 2 டிகிரி செல்சியஸை தாண்டிடும்ன்றாங்க. அதான் சூப்பர் எல் நீனோ. 2 டிகிரி தொட்டாலே சூப்பர் எல் நீனோ. அதான் இங்கே சொல்கிறாங்க. அதுவும் இந்த சென்ட்ரல் ஈஸ்டர்ன் பசிபிக் இருக்குல்ல, இதோட லார்ஜ் பார்ட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு வெப்பத்தை உணர முடியும்னு சொல்கிறாங்க. 2 டிகிரி செல்சியஸ் மக்களே, இதெல்லாம் உக்குறோம், ரொம்ப உக்குறோம். 1.9 டிகிரி செல்சியஸ்க்கே ஒரு வரலாற்று துயர் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இது 2 டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் சில மாடல் அவுட்புட் என்ன தெரியுமா அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதாமா? 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த பசிபிக்கோட சில பார்ட்ஸில் நாம் உணர முடியும்னு சொல்கிறாங்க. 2 அதிகன்றோம், 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறத இப்போ புதுசாக ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதை அவங்க அடித்து சொல்லலை. சில மாடல் அவுட்புட் மட்டும் எங்களுக்கு இதை இண்டிகேட் பண்ணுதுப்பான்னு சொல்கிறாங்க. அண்டு பசிபிக்கோட இன்னும் சில பார்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1.5 டிகிரி செல்சியஸ், 1.9 டிகிரி செல்சியஸ், 3.4 டிகிரி செல்சியஸ்னு இப்படி பலதரப்பட்ட வகையில் மாற்றங்களோடு பார்க்க நேரிடும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஹை சான்ஸ் என்ன நம்ம சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த உலகத்தில் பதிவான எல் நீனோ தாக்கங்கள்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் கூட ரொம்ப பலவீனமான எல் நீனோவை பார்க்க போகிறோன்னு சொல்லவே இல்லை. உலகம் முழுக்க எல்லாரும் சொல்கிறது சூப்பர் எல் நீனோ, ஸ்ட்ராங்கஸ்ட் எல் நீனோ, பழைய கருப்பு தினங்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்க எல் நீனோவாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சரி, உலகளாவிய கணிப்பு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஐஎம்டி என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம். இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எல் நீனோ இருக்குல்லப்பா, உலகம் முழுக்க இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது, இந்த எல் நீனோ கண்டிஷன்ஸ் இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஈக்குவட்டோரியல் பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, அங்கே ஆக்டிவாக தான் இருக்குன்றாங்க. ஆக்டிவாக தான் இருக்குன்ற ஸ்டேட்டஸ் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது இன்னும் ஃபர்தராக எப்போ ஸ்ட்ரென்த்தன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குல்ல, இதான் இப்போ தான் போயிட்டுருக்கு, தென்மேற்கு பருவமழை காலம் போயிட்டுருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் இது பெருசாக வலுவடையும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மாதமா, இதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே இது பெரிய அளவுக்கு வலுவடைன்னு சொல்கிறாங்க நம்ம ஐஎம்டிஏ. ஸோ உலகளாவிய அமைப்புகளை கன்ஃபார்ம் பண்ணது சயின்டிஸ்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம ஐஎம்டியும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்து மத்திய அரசு இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும்ல. விவசாயத்துறைன்னு ஒன்று இருக்குது மத்திய அரசாங்கத்தில், அந்த மினிஸ்ட்ரி இதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கணும்ல. ஏன்னா இந்தியாவோட அடையாளமே விவசாயம் தான். அந்த விவசாயத்தையே பாதிக்கும் இந்த எல் நீனோ அப்படின்னா இது சாதாரணமாக எடுத்துக்க முடியும். அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து இருக்குது, அதை பற்றி போக பேசுகிற வெயிட் பண்ணுங்கள். சிவராஜ் சிங் சௌஹான் இருக்கார்ல, இவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம்மாக பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு சிஎம் கிடையாதுங்க, மத்திய அமைச்சர். இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சார்ந்த மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட மினிஸ்டர் இவர் தாங்க, சௌஹான் அவர்கள். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்பா உலகம் முழுக்க எல்லாரும் எல் நீனோ தாக்கம் சார்ந்து என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட்லாம். நம்ம நாட்டில் எல்லா ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் சீரியஸாக எடுக்காமல் வந்தால் சரியாக இருக்காது. இந்த எல் நீனோவால் இந்தியாவுக்கு என்னென்ன ஆபத்து ஏற்பட போகுது, அதுலேயும் குறிப்பாக நம்ம நாட்டு விவசாயிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பாதிப்பில் ஏற்படுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய துயரை பார்த்துருக்கோம். அந்த துயரில் அதிகப்படியாக உலகத்தில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா, சைனா, பிரேசில், இந்த 3 நாடுகள் முக்கியமாக இருக்கும். அதில் இந்தியா ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. உயிரிழப்புகள் அவ்வளோ இருந்துச்சு. நம்ம மதராசப்பட்டினமாக அப்போ இருந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, அங்கேயே ஆயிரக்கணக்கில் மக்கள் உயிரிழந்திருந்தாங்க. அப்பேற்பட்ட நிலைமை இங்கே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் மனசில் வச்சு இவர் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாருங்க. அந்த மீட்டிங்கில் பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி கள ஆய்வை ஈடுபட்டாங்க, அது சார்ந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் எடுக்கப்பட்டிருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து வச்சு விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு சைட்லேருந்து. இதில் அவங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, இந்த கேரிஃப் கிராப்ஸு. அதாவது இந்த பருவமழை ஆரம்பிக்கிறதா, தென்மேற்கு பருவமழை உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது இந்த பயிரிடுற விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மான்சூன் முடியுது பார்த்தீங்களா, அந்த டைமில் அறுவடை சார்ந்த விஷயம் ஆரம்பிப்பாங்க. இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் எதுங்க அவங்களுக்கு பெரிய ஃபியூவலு? மழை தான்.
மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு வெள்ளம் ஃபுல்லாக நிலத்துல ஏறிச்சினாலும் பிரச்சனை, ஓரளவுக்கு மட்டும் மழை பெஞ்சு விட்டாலும் பிரச்சனை தான். கரெக்டாக அதுக்கேற்ற மழையை பெய்யணும். அதனால் வானம்பத்த விவசாயம்னு சொல்லுவோம். அதுக்கான முக்கியமான காலகட்டமே தென்மேற்கு பருவமழை காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் இருக்கோமா? ஸோ இந்த கேரிஃப் கிராப்ஸை மைண்டில் வச்சு தான் இந்த டீட்டெயிலான ரிவ்யூ மீட்டிங்கே நடந்திருக்கு. இந்த கேரிஃப் கிராப்ஸ் சொன்னால இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில குரூஷியலான விஷயங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் விஷயம் ஃபர்டிலைசர் அவைலபிலிட்டி. உரங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மழையும் பெய்யுது, நிறைய விவசாயத்துக்கு தேவையான பயிருக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி வச்சாச்சு. ஆனால் உரத்தை மட்டும் வாங்காமல் இருந்தால் எப்படி? அது பற்றாக்குறை ஏற்படுத்தி என்ன பண்ணுறது, அது இதுன்னு இதோட அவைலபிலிட்டியை ஃபுல்லாக செக் பண்ணுறது சார்ந்தும் இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸஸ் இருக்குல்ல, அதை பற்றி அதோட இன்ஸ்டபிலிட்டி இருக்குல்ல, இதை பற்றி ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த ரிசர்வர் லெவல்ஸ், இட் மீன்ஸ் நீர் தேக்கங்கள் இருக்குல்ல, அதில் இப்போ எந்த அளவுக்கு நீர் தேங்கி இருக்குது, இது வெயில் போட்டு பொழந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஆவி ஆகிடுமா இல்லைன்னா ஓரளவுக்காச்சும் மிஞ்சி இருக்குமா விவசாயத்துக்கு, இது போல் எல்லாமே பார்த்துருக்காங்க. அண்டு வாட்டர் ஷார்ட்டேஜ் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, ஒரு மாநிலத்துலேயும் நீர் பற்றாக்குறை ஏற்பட எவ்வளோ தூரம் சாத்தியக்கூறுகள் இருக்குது, இது எல்லாத்த பற்றியும் டேட்டாவோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மீட்டிங்கே நடந்திருக்கு மக்களே. இதில் சௌஹான் இருக்கார்ல, இந்த மீட்டிங் முடிவில் என்ன பண்ணிட்டாரு, ஸ்பெஷல் மானிட்டரிங்க்கு ஒரு டைரக்ஷனை இஷ்யூ பண்ணிட்டாருங்க. அதாவது எங்கெங்கே மாநிலங்கள்லாம் மழை பொழிவு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை இப்பயே ஃபுல்லாக அசியூம் பண்ணுங்கன்னு இதுக்கான டைரக்ஷனை இஷ்யூ பண்ணிட்டாப்புல. இதில் குறிப்பிட்டு 2 மாநிலங்கள் பேர் அதிகமாக அடிபடிச்சு. ஒன்று உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது வேறு எதுவும் இல்லை நம்ம தமிழ்நாடு. இதை தாண்டின 10 ஸ்டேட்ஸ் இருக்குங்க இந்த லிஸ்ட்டில். இந்த முறை மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக பதிவாகக்கூடிய எல்லினோ தாக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற மாநிலங்களாக 12 மாநிலங்கள் இருக்குது. அதில் டாமினண்ட்டாக யூபியும் நம்ம டிஎன்னும் இருக்குது. இதை பற்றி லிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு போக எந்தெந்த மாநிலம் அடுத்து இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி சௌஹான் சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, சௌஹானே சொல்கிறாரு யாரும் பயப்பட வேணாம், ஜஸ்ட் நாம் இப்போ எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டோம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே, அது ஒரு டேட்டாவை உங்கள்கிட்ட நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நாம் டைம்லி ப்ரிப்பரேஷனை மட்டும் மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த எல்லினோ தாக்கத்தை கரெக்டாக நம்ம இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிடலாம்ப்பா, பயமே வேண்டாம். இப்போது வாட்டர் லெவல் இருக்குல்ல, இந்த நீர் தேக்கங்களில் அது நல்லதாக இருக்குது, இப்போ வரைக்கும் நல்லதாக இருக்குன்றாரு. எல்லினோ இன்னும் பெருசாக அடிக்க ஆரம்பிக்கிற மக்களே, அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நம்ம அலறிக்கிட்டு இருக்கோம். அதை அடிக்க ஆரம்பித்து வெயில் போட்டு பொழந்துச்சு, நீர் தேக்கங்களை எந்த அளவுக்கு நீர் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அவர் அதனால இந்த கரண்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு மினிஸ்டர். அண்ட் இந்த காரிஃப் கிராப்ஸ் இருக்குல்ல, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனாக நம்ம இதை வச்சு ஓரளவுக்கு பண்ணிக்க முடியும், எல்லினோ தாக்கம் பெருசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அண்டு எல்லினோ இந்த முறை மான்சூனை இந்தியாவில் ரொம்ப பெருசாக வீக் பண்ணணும் தான் எல்லாருமே கணிச்சிருக்காங்க. இதனால தான் மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாகவும் இருக்க போகுது. இதில் 12 ஸ்டேட்ஸ் பெருசாக அடிப்படை வாய்ப்பு இருக்கிறதா மினிஸ்டர் சொல்கிறார்ல, அந்த லிஸ்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, கர்நாடகா, ஒடிஷா, குஜராத், ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா. இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருந்தாலும் இந்த டைமில் எல்லினோ சார்ந்த பயத்தை பெருசாக விதைக்கிற மாநிலங்களா இந்த 12 இருக்குது. சரி ப்ரோ, எல்லினோ வருது, தாக்கம் ஏற்படும், விவசாயிகள் பாதிப்பு எதோ சொல்கிறீங்க. ஆனால் இந்த 12ல் ஒரு 2-3 மாநிலங்களுக்குன்னா பிரச்சனை பெருசாக இருக்கலாம், மற்ற பெரும்பான்மை மாநிலங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜான்ட்டார். யார் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்கிறார் அவர், அந்த 12ல் 9ல் இருந்து 10 ஸ்டேட்ஸ் வரைக்கும் இந்த முறை ரொம்ப பெரிய அளவுக்கு இம்பாக்டை ஃபேஸ் பண்ணுன்றாங்க. ஸோ 1-2 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் தப்பிக்கும் போல இருக்குது, அதுவும் ஓரளவு அடி வாங்கி, மற்றெல்லாம் பெருசாக அடி வாங்குன்றாரு. நமக்கு அட்வான்ஸ்டு பிளானிங் வேணுங்க இப்போ. அதாவது இந்த மழை பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில் கம்மியாக பொழிய போகுது, இந்த விஷயத்தை நம்ம இப்பயே ஃபோர்காஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த 326 மாவட்டங்கள் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாநிலங்களாக எல்லாத்தையும் கொலாஷ் பண்ணி வந்துச்சுனாக்கா இது எல்லாத்தையும் நம்ம சர்வேலன்ஸ்குள்ளே உட்படுத்தணும். ஃபோர்காஸ்ட் பண்ணுங்கள், மழைப்பொழிவு வந்து இருக்கிறது ஃபோர்காஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பிளானை ப்ரீ-பிளான்டாக வகுத்து என்னென்ன இப்பயே பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமா சொல்கிறாப்புல, நாம் இது கடைசி மீட்டிங் கிடையாது, இப்போ நம்ம ரிவ்யூ மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் திரும்ப நான் கூப்பிடுவேன் எல்லா அஃபிஷியல்ஸும், வாங்க நம்ம திரும்ப உட்காந்து பேசுவோம். ரெகுலர் ரிவ்யூஸ் இருக்குல்ல, அது தொடர்ந்து நடக்கும். இந்த மான்சூன் முடிகிற வரைக்கும், இந்த எல்லினோ தாக்கம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஆன் கிரவுண்டு ஃபீட்பேக் இருக்குல்ல, அதாவது விவசாயிகள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க வாயிலேருந்து நிறைய விஷயங்களை வாங்குங்க. அவங்க சொல்கிறதா இன்னும் கரெக்டாக இருக்கும், கலர் நல்லா வரும். அது எல்லாத்தையும் வாங்கி செக்யூர் கேரிஃப் 2026, இந்த 2026ல் கேரிஃப் பயிர்கள் இருக்குல்ல, அது சார்ந்து நாம் செக்யூர் பண்ணியே ஆகணும். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை கேட நம்ம விடவே கூடாதுன்ற ஒரு நல்ல இனிஷியேட்டிவை மத்திய அரசு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். தமிழ்நாடு தனி கவனிப்பு. சௌஹான் தமிழ்நாடு சார்ந்த என்ன நம்ம சொல்லியிருக்காப்புல, தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நிர்வகிச்சுட்டு இருக்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நீங்கள், அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அஃபிஷியல்ஸு நீங்கள், அண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சென்டர்ஸ் இருக்குல்ல, இதை சேர்ந்த நிபுணர்கள், நீங்கள் எல்லாரும் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க.
ஏன்னா இஷ்யூ ஒன்று பெருசாக வருதுன்றதுனால அவர் இந்த அளவுக்கு வார்ன் பண்ணியிருக்காரு. இதை நாம் புரிஞ்சுக்கணும். உடனடி ஆக்ஷன்ஸ் எடுங்க, இப்போத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அது ஆல்ரெடி குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லினோ தாக்கம் பெருசான பிற்பாடு நம்ம குத்துதே குறையுதுன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை, ஆரம்பிச்சிருங்கன்றாங்க. என்ன பண்ணணுமாமா, இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அதிகப்படியாக பாதிப்பை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்த முதல்ல கண்டுபிடிங்கன்றாங்க. முதல்ல என்டையர் தமிழ்நாடு சார்ந்து 12 ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை தமிழ்நாடு பிரித்து இப்போ தனியாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிங்கப்பா நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. இதில் ஃபார்மர்ஸை நீங்கள் பயமுறுத்த வேணாம், ஐயோ அம்மான்னு சொல்லி பயமுறுத்த வேணாம். ஜஸ்ட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், அது போதும். மற்றபடி எதுவும் அவங்க பயமுறுத்த கூட வேண்டாம். அவங்கள கைட் பண்ணுங்கள். அதாவது இந்த வெதர் இருக்குல்ல, இதை ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு மழை எப்போ வரும் வராதுன்ற விஷயத்தை விவசாயிகளுக்கு கன்வே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பயிரிடுற விஷயம் இருக்குல்ல, அதை திட்டமிட சொல்லுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா சரி இப்போ மழை வராது அப்படின்னு நினச்சி அவங்க ஒன்று பண்ண போயிட்டு அப்போ அடிச்சு பொழந்து வெள்ளம் வந்துச்சுன்னா, சரி இப்போ மழை வரும் அப்படின்னு நினச்சி அவங்க எதனா பண்ணாலும் தப்பாயிடுச்சுன்னா, இதெல்லாம் நடக்காமல் பார்த்துங்கன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மினிஸ்டர் சொல்கிறத பார்த்துட்டோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த முறை ஒருவேளை தமிழ்நாடு இந்த தென்மேற்கு பருவமழையை குறைவாக பெற்றுச்சுன்னு வைங்க, இது டைரெக்டாக நம்ம டெல்டா ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்கள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டெல்டா விவசாயிகள் நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏற்கனவே மேகதாது அணையில் அவங்க ஒரு மாதிரி மனசு குழம்பி போயிருக்காங்க, கர்நாடகா என்ன எடுத்து பண்ண போதும் அப்படின்ட்டு. இது பத்தாதுன்னு இந்த தலைவலி வேறு ஃபேஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா வானம் பார்த்து விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு அந்த வானம் பார்த்து மழையே வரல அப்படின்னா அப்புறம் எங்கே இந்த விவசாயம் அவங்க பண்ண முடியும்? இந்த லோ ரெயின் இருக்குல்ல, இது நீர்த்தேக்கங்களில் தேங்கி இருக்கிற நீர் இருக்குது பாருங்க, அதோட இருப்பையும் பெருசாக குறைச்சி விட்டுரும். மழை பெருசாக பெஞ்சு நீர்த்தேக்கங்களில் தண்ணி ஏறினா நல்லது, ஆனால் ஏறலைன்னா ஒரு எல்லினோ தாக்கம் எவ்வளோ தூரம் யோசிக்க வச்சிருக்கு பார்த்தீங்களா? நாம் இந்த முறை 42% குறைவான ரெயினை தான் பார்க்க போகிறோன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் கணிச்சிருக்காங்க. 42%, 4 2 இல்லைங்க, 42% ஒட்டுமொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்னு பல பேர் இப்போ எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்களே. தமிழ்நாடு அரசுக்கிட்ட என்ன திட்டம் இப்போ கையில் இருக்குது? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பல பேர் சொல்லியாச்சு. ஸோ ஏதோ ஒன்று பெருசாக இஷ்யூ வரப்போதுன்னு தெரியுது. இதை தடுக்க தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகிறாங்க? இதை நான் ரொம்ப அட்வான்ஸாக சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. எல்லினோன்றது ஒரு தொலைதூர தாக்கம் மாதிரி ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு தெரியும், நமக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே புரட்டி போட்ட எல்லினோ தாக்கம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம சேனலில் தெளிவாக பேசுகிறோம். அந்த வீடியோ பார்த்துருங்க. அதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டதில் மதராசப்பட்டினம் முக்கியமான பகுதி. இதனால இதை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை வரலனாக்கா இந்த முறை சந்தோஷம், வந்துச்சுன்னா அப்போ போய்ட்டு ஓடிட்டு இருக்கிறதா? மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இயற்கை இடர்கள் இருக்குல்ல, இதை முன்கூட்டியே சமாளிக்க தெரிஞ்ச அரசு தான் நல்ல அரசு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய கவர்மெண்ட்டு வெள்ளம் வந்துடும், வீடுகள் ஃபுல்லாக போய் தேங்கிடும், அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் வேட்டியை மடிச்சுட்டு களத்தில் இறங்குவாங்க. இந்த காட்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன? வெள்ளை காலையிலும் டைம் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் எல்லினோ தாக்கம் வெதர் பேட்டர்ன் ஃபுல்லாக இன்டென்ஸ் பண்ணி விட்டுரும். எப்போ வெள்ளம் பெருவெள்ளம் வரும்னு தெரியாது, எப்போ வெயில் போட்டு வாட்டி வதின்னு தெரியாது, பட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். இது எல்லாம் சார்ந்த அரசு ஒரு பெரிய முடிவு எடுத்தானா சிறப்பாக இருக்கும். மற்ற ப்ரியாரிட்டி ஒர்க் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல கவர்மெண்ட்டுக்கு, ஆனால் இந்த டைமில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.